புதுசா தானே வந்திருக்கிறேன். இங்க சில ரூல்ஸ் இருக்குது. யுத்தம் இப்போதான் தொடங்கி இருக்கு. ஒரு 3 போரை பத்தி பேச போறேன் இந்த வீடியோல. ஃபர்ஸ்ட் போர் அப்படின்னா நம்முடைய கிங்டம் அப்படின்னு சொல்றல. கிங்டம்னா என்ன? மன்னர்களுடைய ராஜ்யம். ஸோ அந்த ராஜ்யம் சொல்லி டைட்டில் வச்சுட்டு யாரு? நம்முடைய விஜய் தேவர்கொண்டாவா அவர் நடிச்சிருக்காப்புல. ஸோ அந்த பார்த்துருப்பீங்க, அதை ஃபர்ஸ்ட் கிளிப்பை பார்த்துருப்பீங்க. உண்மையான போர் இப்போ தான் ஆரம்பிக்கவே போகுது. ஸோ ரெட்ரோ படத்துலையும் அந்த போருக்காக தான் காத்திருக்கோம். இப்போ எல்லா இடங்களையும் போருன்ற வார்த்தையை கவனிச்சுட்டு இருக்கீங்களா? ஏன் அந்த போருன்ற வார்த்தை முன்னிலைப்படுத்தப்படுது? அவங்க பிரகடனப்படுத்திட்டாங்க, வார் வரப்போகுதுன்றது பிரகடனப்படுத்திட்டாங்க. அவங்க அதுக்கான வேலைகள்லாம் ஆயத்தியமாயிருவாங்க. நிறைய ஏங்க மார்க் ஜக்கர்பர்க் இருக்கான்ல, மார்க் ஜக்கர்பர்க் தெரியுமா உங்களுக்கு? ஃபேஸ்புக்கோட ஓனர் மார்க் ஜக்கர்பர்க். அவர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, தனக்காக ஒரு இடத்துல பயங்கரமான ஒரு பங்கர் ரெடி பண்ணியிருக்காரு. இந்த காப்பர் காயில் இருக்குல்ல, இந்த காப்பர் காயில வச்சு உள்ள பைப் லைன்லாம் ரெடி பண்ணியிருக்காரு. அங்கே வேலை பார்த்தாங்க சொல்கிறாங்க. அங்கே பங்கர்ஸ் ரெடி பண்ணும்போது சரி ஓகே, கீழே அண்டர் கிரவுண்டுக்குள்ளே ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு புதுவிதமான ஒரு ஆராய்ச்சி பண்ணி நாங்கள் அதுக்குள்ளே ஹாப்பியாக வாழலாம், எந்த ஒரு நாய்ஸும் இல்லாமல் எங்களுக்கு ப்ரைவசியாக நாங்கள் மீட்டிங் போடுறக்கா ஒரு ஹால் உருவாக்குறோம் அப்படின்னா கூட லாஜிக் இருக்குது. அவன்கிட்ட பணம் இருக்குது, அவன் உருவாக்குறான். ஆனால் காப்பர் காயில் ஏன் போடணும்? ரேடியேஷனுக்கு எதிராக செயல்படுறது காப்பர் செயல்படும், ரேடியேஷனை தடுக்கும் ஓரளவுக்கு. ஸோ மேபி நல்லாவே தடுக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த காப்பரை வச்சு நிறைய விஷயங்கள் உருவாக்கப்பட்டிருக்கு. பைப் லைன் போட்டிருக்காங்க, தண்ணி லைன் போட்டிருக்காங்க, எல்லாம் போட்டிருக்காங்க. இது அண்டர் கிரவுண்ட் பங்கர்ஸ்லாம் பெரிய பெரிய பில்லியனர்ஸ்லாம் நிறைய உருவாக்கி வச்சிருக்காங்க. காரணம் என்ன? வேர்ல்டு வார்னு வந்துச்சுன்னா அவங்க நியூக்ளியர் பயன்படுத்த போறாங்கன்னு தெரிஞ்சு வச்சுல அவங்களுக்கு. ஸோ வேர்ல்டு வார்னா இப்போ சேஃப்டியாக உட்காந்துக்குவாங்க. அவங்க இருக்கக்கூடிய இடங்கள்லாம் சேஃபாக இருக்கும். நீங்கள் நினைக்கிறீங்க வேர்ல்டு வார்னா உலகம் முழுக்க எல்லா இடங்களையும் பாம்பு போடுவாங்க, உலகமே சம்பிச்சு போயிடும்னு நினைக்கிறீங்க. கிடையாது. ஒரு 10 நாடு இருக்கும். இந்த இது பார்த்துருங்க, பிரிஸ்க்குன்னு ஒரு நாடு டீம் சேர்ந்துருக்காங்க இல்லை, பிரிஸ்க்குன்னு ஒரு நாடு இருக்குல்ல. இந்த பிரிஸ்கு நாட்டில் எத்தனை நாடு இருக்குது? இந்த மோனோபுலி பண்ணுதுல, இந்தியா, சைனா, இஸ்ரேல், இந்த மாதிரி முக்கியமான நாடுகள் இருக்குல்ல. அதாவது அடிக்கடி நீங்கள் நியூஸில் பார்ப்பீங்க. அந்த மாதிரி பெரிய நாடுகள் மட்டும் ஒரு 10 நாடுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 10 நாடு தான் சண்டை போடும். மற்ற 200 சில்லற கிட்ட நம்மளுடைய நாடுகள் இருக்குது உலகத்தில். ஆனால் 10 நாடு இல்லை 15 நாடு தான் சண்டை போடும். இது பேர் தான் உலக போர். நீங்கள் நினைக்கிற மாதிரி எல்லா நாட்டும் எல்லா இடத்துலலாம் கொண்டு வந்துட்டு இருக்காது. குறிப்பிட்ட இடங்கள்லாம் சண்டை நடக்கும். அந்த சண்டை நடக்கிற ஜோனில் தான் சவுத் இந்தியா இருக்குது, இந்தியா இருக்குதுன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் வேற. இப்போ நடக்க போகிற வேர்ல்டு வார் 3 சவுத் இந்தியாவை நோக்கி தான் இருக்குது, இந்தியன் ஓசனை மையப்படுத்தி தான் இருக்குது. ஸோ அதனால தான் நாம் இவ்வளோ பேசிக்கிட்டு இருக்கோம். புரியுதா உங்களுக்கு? ஸோ ஓகே, இன்னைக்கான வீடியோ அந்த கிளிப்ஸை பார்க்கும்போது உங்களுக்கே தெரிஞ்சிடும் போர்கள் ஆரம்பிக்கப்பட்டது. அந்த 3 போரை பற்றி சொல்கிறேன்னு. முதல் போர் வீடியோ வந்து கிங்டம், 2வது போர் வந்து வார் 2 படமே எடுத்திருக்காங்க, அது 2வது போடுங்க. 3வது ஒரு கோமாளி போர் இருக்கு, அதை 3வதா பார்க்கலாம். ஐ திங்க் இந்த மண்ணிலேயே ஏதோ பிரச்சனை இருக்கு. மனுஷங்களை கூட ராட்சசர்களா மாத்திடுது. இப்போ அவ என்னடான்னா இந்த ராட்சசர்களுக்கெல்லாம் ராஜாவாயிட்டான். ஆக்சுவலாக ஸ்ரீலங்கா பற்றி போன வழியில் பேசணும். இந்த வழியில் ஸ்ரீலங்காவில் வந்து அது நடக்குது. அதாவது வேர்ல்டு அங்கே நடந்த சில போர் அதை மையப்படுத்தி தான் இதை எடுக்கிறானுங்க. அது என்ன மாதிரி கதையம்சம் நமக்கு கிளியராக தெரியல. படம் வரட்டும், வந்தோடனே பார்த்துக்கலாம். இதில் என்னென்னா வார் தான் நடந்துட்டு இருக்கு. ஸ்ரீலங்காவில் வந்து ஆரம்பிக்குது. இவரோட ஏஜென்ட்டாக உள்ள போகிறாப்புல. விஜய் தேவர்கொண்டா ஒரு போலீஸாக இருக்காரு. அப்புறம் ஏஜென்ட் மாதிரி உள்ளே போய் ரகசியமாக உளவாளி மாதிரி உட்காந்து சண்டை போடுறாரு. கீழே இருக்க லோக்கல் டான்ஸ்லாம் இருக்காங்க, அவங்களுக்குள்ள ஊடுருவி இங்கே என்ன நடக்குதுன்னு கவனித்து அதை மொத்தமாக சாம்ராஜ்யத்தை சரிக்கிறது. ஏஜென்ட்டாக உள்ளே போய் மொத்தம் சரிக்கிறது. இதான் பண்ணுறாப்புல கதை அம்சம். அதில் இந்த கிளிப்ஸை நீங்கள் கவனிச்சிங்களா? சொல்கிற வார்த்தைகளை இந்த மண்ணுலேயே ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னார் பார்த்தீங்களா? ரெட்ரோ படத்துலங்க அவன் காதலியை தேடி தான் அங்கே போவான். ஆனால் அந்த மண்ணில் ஒரு விஷயம் இருக்கும். என்ன? பூர்வ விட்ட குறை தொட்ட குறை. அங்கேருந்து போனது இயற்கைப்படியே திருப்பி அந்த பையன் திரும்பி வந்து அந்த நிலத்தை காப்பாற்றுறானா? அதே மாதிரி ஸ்ரீலங்கா ஒரு தீவு தானே. ரெட்ரோ படத்துல ஒரு தீவுக்கு தானே போவாங்க. இப்பயும் ஒரு தீவுக்கு தான் காட்டுறாங்க. இந்த படத்துலையும் கிங்டம்லையும் ஒரு தீவுலேருந்து கப்பல்லேருந்து இறங்குறாங்க. இப்போதான் போர் ஆரம்பிக்குதுன்னு சொல்கிறாங்க. இவன் தான் அந்த ரச்சகனா மறப்பான். ஏஜென்ட்டாக போகிறான். கவர்மெண்ட் சைடில் வேலை பார்க்குற ஒரு ஏஜென்ட் தான் அவன். ஏஜென்ட்டாக போய் மக்கள் படுற அவதியப்பட்டு புரிஞ்சுக்கிட்டு அவங்க கூட இருந்து வெளியே வரான். இதை நம்ம எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குல்ல. அவதார்னு ஒரு படம் பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? ஜேக் செல்லியன் அவன் என்ன பண்ணுவான்? மண்ணை திருடி திங்கிற கார்பரேட் கூட தான் இருப்பான். கார்பரேட் கூட இருந்துக்கிட்டு அவங்க கூட மக்களோட உளவாளியா மாறி அங்கே அவதார்ன்ற கேரக்டர்ல ஊடா மாறி அவங்கள ஒரு மனிதனா மாறி அங்கே கொள்ளையடிச்சிட்டு இருப்பான். அதாவது கூட இருந்தே குளிப்பறிச்சிட்டு இருப்பான். ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த மனிதர்கள் தான் உண்மை, நம்ம தான் கெட்டவங்க அப்படின்னு சொல்லிட்டு மனிதர்களுக்கு எதிராகவே நிற்பான்ல. இந்த கதை எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னு தெரியுதா? இதெல்லாம் ஆதியிலிருந்து கதை. ஒரே கதை, ஒரே பேட்டர்ன் வேற வேற இடங்கள்ல நடந்துகிட்டே இருக்கு.
இதுதான் அவங்களோட டிசைன். நல்லா இருக்க குடும்பத்துக்குள்ள ஒரு விஷத்தை உள்ள அனுப்பி, சவுனி மாதிரி ஒருத்தனை உள்ள அனுப்பி இறக்கி விட்டு அவன் குடும்பத்தை நாசம் பண்ணி திருப்பி அந்த சவுனி திருந்தினானா என்ன நடக்கும்? இவங்க அனுப்பின ஏஜென்ட்டே திரும்பி அனுப்பின ஏவனை இப்போ அம்பு விடுறோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த அம்பு விடுறவன்ட்டே திரும்பி வந்தா ஏவினவன்ட்டே போகிறது தான் இந்த கதை. சிம்பிளாக முடிச்சிட்டோமா? இதுதான் ஃபர்ஸ்ட் பார்ட், முதல் வார். ரெண்டாவது வார் அப்படின்னா வார் 2ன்னு ஒரு படமே இருக்கு. அதில் வந்து நான் இப்போ தான் சொன்னேன் யூனியன் ஆஃப் சவுத் இந்தியா பற்றி பேசணும். அவர் கிருத்திக் ரோஷன் யாரு? கிருத்திக் ரோஷன் வந்து நார்த் இந்தியாவா? ஸோ இப்போ நார்த் இந்தியா ரெப்ரஸன்டேட்டிவா இருக்காரு. அவர் இந்தியாவை தான் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்றாப்புல. இந்தியா கூட்டணின்னு ஒன்று இருக்கு, தெரியும்னு நினைக்கிறேன். இந்தியா கூட்டணின்னு சொல்லிட்டு சவுத் இந்தியாவில் இருக்க எல்லாருமே ஒன்று சேர்ந்து நயல காங்கிரஸ் ராகுல் காந்தி பக்கம், அதே மாதிரி அங்கிட்டு பிஜேபி சைடில் ஒரு பக்கம் நிற்கிறாங்கல்ல. இப்போ நம்ம சிம்பிளாக சொல்லலாம், நார்த் இந்தியாவோட ரெப்ரசன்ட் பண்ணுறது வந்து நம்மளுடைய கிருத்திக் ரோஷன், சவுத் இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு நம்மளுடைய Death before dishonor, service before self. India first. India first. என்டிஆர். சவுத் இந்தியாவில் வந்து என்டிஆருக்கு ஊர் என்ன? என்டிஆரோட இவ்வளோ பேசுகிறாங்க இவங்க. என்டிஆர்ன்ற ஃபேமிலி, ராம் சரண் ஃபேமிலி, அப்புறம் இன்னொருத்தர் இருப்பாப்புல, இப்போ கூட ரீசெண்டாக மாற்றினாரு இது புஷ்பாவுக்கு அந்த ஹீரோ பேர் என்ன, அல்லு அர்ஜுன். அவங்க எல்லாருமே ஒரு லாபி, ஒட்டுமொத்த இண்டஸ்ட்ரியுமே இவங்க குடும்பம் தான் கண்ட்ரோலில் வச்சிருக்கு. ஸோ இவங்க வந்து மக்களுக்காக போராடுற மாதிரி படம் நடிக்கிறாங்க. படத்தில் வேணால் மக்களுக்காக நின்று சண்டை போடுவாங்க. இப்போ கூட நம்ம பவன் கல்யாணம் நடிச்சாப்பில் இல்லை அந்த வீரமல்லுவா, அந்த படத்தில் மக்களுக்காகவே புரட்சி பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இவங்க ஃபுல்லாக இவங்க சமூகத்தில் இருக்கவங்க மட்டும்தான், இவங்க ஃபேமிலியில் இருக்கவங்க தான் ஆளுமையில் இருக்காங்க. அது எப்படின்னு தெரியல, அது அவங்க சமூகத்தில் இருக்கவங்க மட்டும் தான் ஆளணும் போல. இதை வச்சு தான் கதை அம்சம். சவுத் இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணுறது என்டிஆர், நார்த் இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணுறது கிருத்திக் ரோஷன். ரெண்டு பேரும் சொல்கிற வார்த்தை இந்தியா தான் முக்கியம். அது எந்த இந்தியா? சவுத் இந்தியாவா நார்த் இந்தியாவா? இதைத்தான் தெளிவாக காட்டியிருக்காங்க இந்த படத்தில். இன்டைரக்ட் மெசேஜ் இது. கர்மத்தில் உனக்கு உரிமை உண்டு, ஆனால் அதன் பலன்களில் அல்ல. இஸ் a soldier. You are a soldier. And this is war. அவனையும் சிண்டி மூட்டி விடு, இவனையும் சிண்டி மூட்டி விடு, முட்டிக்கிட்டு சாவுங்க, இடையில நாங்கள் ஒழிஞ்சுக்கிறோம். அப்பாடி நினச்சது நடந்துருச்சா? மக்கள் தொகையை குறைச்சி விடு, வேர்ல்டு வார் 3 ரெடியாக இருக்கு. ஸோ இதை பார்த்து முடிச்சிட்டிங்க. 3வது கோமாளி போர் சொன்னோம்ல, இதே நான் கோமாளி போர் சொல்கிறேங்க. இவங்க ஏதாச்சும் ஒரு ரெப்ரசென்ட் பண்ணி சினிமாட்டிக்காக பண்ணி கற்பனையாக உருவாக்கி ஃபியூச்சர் நடக்க போகிறத கண் மாடி கொண்டு வந்து நிப்பாட்டுறானுங்க. 3 பேருமே தனியாக சினிமா கூத்தாடிக்கலாம். அங்கே போ, லட்சிய கூட்டத்திற்கும் ரசிகர் கூட்டத்திற்கும் இடையே போ சண்டை. உயர்ந்த லட்சியத்தை கொண்டிருக்கிற சித்தாந்தமா சினிமாவா? இதான்டா சண்டை. சீமான் வார ஆரம்பிச்சிருக்காரு. யாருக்கிட்ட? என் டிவிக்கா கூட. இவ்வளவு நாள் என்ன சொல்லிட்டு இருந்தாரு? பிஜேபி தான் எனக்கு எதிரின்னு கத்திட்டு இருந்தாப்புல. இங்கெல்லாம் கிடையாது, சில்லற பசங்க. நான்லாம் சென்ட்ரல்ல தான் சண்டை போடுவேன், சண்டை போட்டுட்டு இருந்தாப்புல. அப்போ பேமெண்ட் இங்கிட்டு இருந்து வந்துட்டு இருந்துச்சு. இப்போ பேமெண்ட் சேஞ்ச் ஆகுது. அவர் பெட்டி முடிஞ்சு, இவர் காசு வேணாம், போர் அடிச்சு வச்சு இங்கிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிட்டு போனாப்புல. இங்கிட்டு போயிட்டு டிஎம்கே கதறது. டிஎம்கே ஆனால் ஏடிஎம்கே மட்டும் சித்தப்பா. அவர் ஊருக்கே அப்பாவா, இவர் சித்தப்பாவா? இவங்க காமெடியை பாருங்க. ஸோ இந்த மாதிரி எதிர்த்துட்டு இருந்தாரு. அப்புறம் ஒருத்தர் முத்துன்றவர் வந்து அவங்க குடும்பத்தில் தவறிட்டாரு. ஸோ அதுக்கு துர்க்கம் விசாரிக்க போனாரு. துக்கம் விசாரிக்க போறதுக்கு முன்னாடி வரைக்கும் கண்டாமணிக்கா கழுவிட்டு இருந்தாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு மீட்டிங் கூட நடத்துனாங்க. அதுல கூட அசிங்கமா திட்டினாங்க. சாட்டை திரும்ப அவ்வளோ பேசியிருந்தாப்புல. அப்படி பொசுனாப்புல போய் உட்காந்துருக்காங்க. எனக்கு உண்மையிலேயே புரியல, தெரியல. ஒருத்தவங்களை பத்தி பேசுறாங்க, அவங்களோட ஐடியாலஜி, இவங்க வந்து வெளியே இருக்க வந்தேரி தெலுங்கர்கள் இங்க உள்ள உட்காந்துட்டு நீங்க எல்லாம் யாருன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி இவ்வளவு பேசிட்டு அவங்க வீட்டுக்குள்ள போய் கொஞ்சம் அப்படியா சார் அப்படி யாரா நீங்களாம் இது கேள்வி கேட்க மாட்டீங்க. சரி ரைட்டை விடுங்க. உட்காந்து பேசிட்டாங்க, எல்லாம் பண்ணாங்க. வெளியே வந்து அடுத்த 2 நாளுக்கு அப்புறம் டிவிக்கு அடிக்க ஆரம்பிக்கிறாரு. இவங்க ஒரு கட்சியே கிடையாது, பேப்பர் படி கட்சி கூட கிடையாது, இன்னும் ஓட்டுல எலெக்ஷன் நிக்க கூட கிடையாது. இன்னும் தலைவன் வந்து இறங்கி வந்து போராட்டம் பண்ணி 1/2 மணி நேரத்துல போராட்டத்தை முடிச்சு வீட்டுக்கு போன எந்த தலைவனா எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? இவ்வளவுதான் எங்கள்ட்ட பொட்டன்ஷியல். வெறும் ரசிகர்களை வச்சுக்கிட்டு நிக்கிற ஒருத்தரை எதிரியா நினைச்சுக்கிட்டு உனக்கு எனக்கு போர்னு சொல்றீங்கன்னா யார் நீங்க? 10 வருஷமா போராடி இப்ப இவங்க கூட சண்டை போடுறது தான் போராடினீங்களா? நான் தான் அவங்கள்ட்ட முன்னாடியே சொன்னேன்ல, அடுத்து டிஎம்கே தான் ஜெயிக்க போகுது. எதிர்கட்சியா நிக்க போறது யாரு? நாம் தமிழர் கட்சியா, தமிழக வெற்றி கழகமா? இந்த 2 கட்சி தான் போராட போகுது. ப்ரோ இது இருக்குல்ல ப்ரோ, 3வது பெரிய கட்சி இருக்குல்ல ப்ரோ, அதாவது ஏடிஎம்கே இருக்குல்ல ப்ரோ, அது இருக்காது ப்ரோ. அதுக்குள்ள யாராச்சும் சேர்ந்தாதான், அதாவது நாம் தமிழர் சீமான் போய் சேர்ந்தாதான் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி டிவிக்கார்ட்ட போய் அவங்க ஏடிஎம்கே சேர்ந்தாதான். இவங்க எல்லாரும் 3 பேர் சேர்ந்து நின்ட்டாங்கன்னா இவங்க தான் சிஎம். இந்த 3 பேருக்குள்ள யார்? எடப்பாடியா, சீமானா, விஜயா? அவங்க 3 பேருக்குள்ள போட்டி போட்டு நிக்க வேண்டியதான். ஸோ 3 முதலமைச்சர் எப்படி உட்கார முடியும்? நம்ம ஊர்ல 2 முதலமைச்சர் இருந்து பார்த்துருக்கோம். 3 முதலமைச்சர் இருந்து பார்த்துருக்கோம். ஒரு முதலமைச்சர் ஜெயிலில் இருந்தாங்க, 2 முதலமைச்சர் வெளியே இருந்தாங்க. அது பார்த்துருக்கோம். வேணா அப்படி கூட ஏதாச்சும் நடக்க வாய்ப்பு இருக்கு.
உங்க முன்னாடி மிகப்பெரிய நாடகம் அரங்கேற்றப்படுகிறது. அதுல நடிக்கிற கலைஞர்கள் தான் அவங்கெல்லாம். வேடிக்கை பார்த்து டிக்கெட்டை சில்லறையை செவர விட்டு சாக போற ஆள் நாமன்றது வந்து மக்களை சொல்லிட்டு இருக்கு. இவங்களாம் கோமாளிகள், நம்மளை ஏமாத்திட்டு இருக்காங்க. விழிச்சுக்க பொழைச்சிக்க. இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகான் நல்ல போடும். 3 வாரம் சொல்லிட்டு 3ஆவதா முக்கிக்கிட்டு இருக்க வர சொல்லிட்டு இருக்கு. இவங்களாம் வாரன்னு சொல்றதுக்கே தகுதி இல்லை. இவங்க இலங்கையை பத்தி இவ்வளவு பேசுறாங்களே, போருக்கான வேல்யூ தெரியுமா? இவங்கள போய் இவங்க சண்டை போறதெல்லாம் போருன்னு சொல்லலாமா? அது ஒரு சில்வண்டு அணில் கொஞ்சம் அங்கங்க தவிக்கிட்டு இருக்கோம். நீங்க எவ்வளவு பக்குவமான வச்சிருக்கீங்க, தம்பிகளை வச்சிருக்கீங்க. உங்களை போய் நீங்க போய் இறங்கி போனீங்கன்னா கூட பரவாயில்ல. உங்க தம்பிகள் வெறிகொண்ட வெங்காய சுத்திட்டு இருக்காங்க. அவங்கள போயிட்டு அணில் குஞ்சனோட கம்பேர் பண்ணி சண்டை போட சொல்றீங்களா? அவங்க எப்படி இதுவும் தெரியாம ஆயிட்டீங்க, கத்திட்டு தான் இருக்கும். அவங்க அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பலர்மோ, இனிமே இது வெறும் ஹைஸ்ட் இல்ல, இது நம்மளோட போராட்டம். நமக்கு எதிரான போர். ஆயுதங்களை தயார் பண்ண. ப்ரொஃபசர், it was an honor to serve under you, sir. சுட்டு தள்ளுங்கடா எல்லாரையும்.